முக்தி அடைய வழியது என கேட்ட மன்னரின் மனச்சந்தேகம். அமைச்சர்கள், புலவர்கள், ரிஷிகள் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஒருவர் சொன்னார், தவம் இருந்தால் முக்தி. இன்னொருவர், யாகங்கள் செய்தால் முக்தி. அதேவேளை இன்னொருவர், வேதங்களை முழுமையாக கற்றாலே முக்தி. ஆனால் வல்லபதேவனின் மனம் நிறைவடையவில்லை. மன்னன் வல்லபதேவன் ஒரு முடிவெடுத்தார். மக்களின் கருத்துக்களும் அறிந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாரால் என் சந்தேகத்திற்கு முழுமையான விடை தர முடிகிறதோ அவருக்கு ஒரு பொற்கிழி பரிசாக கொடுக்கப்படும் என்று அரசாணை பிறப்பித்தார். வில்லிபுத்தூர் நகரம் முழுவதும் அந்த அறிவிப்பு ஒலித்தது. மக்கள் அதிர்ச்சியுடன், ஆச்சரியத்துடன் பெருமையாக பேசினர். அந்த ஓசைகள் பெரியாழ்வாரின் காதிலும் விழுந்தது. அந்த இரவு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் பெரியாழ்வார். அப்போது கனவில் அவர் கண்ணனை கண்டார். கண்ணன், பெரியாழ்வாரே, மதுரைக்கு சென்று மன்னனின் சந்தேகத்திற்கு தீர்வு கூற வேண்டும். பெரியாழ்வார், எனக்கு எந்த மாபெரும் வேதமும் தெரியாது. கண்ணா, என்னால் எப்படி முடியும்? நீ பேச வேண்டியது. உன் வாயால் நான் பேசுவேன். உன் மூலமாக என் ஆலயத்தின் பெருமை மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். அந்த கனவிலேயே பெரியாழ்வாரின் உள்ளம் நிம்மதியாகியது. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர்.